ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நான் உங்க பீனு. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பைக் டாக்ஸியை பத்தி தான். இந்த சென்னையில நிறைய பைக் டாக்ஸி ஆப்ரேட்டிங் ஆப்புகள் இருக்கு. இந்த ஆப்பு எல்லாம் கரெக்டா சட்டத்துக்கு உட்பட்டுதான் வேலை செய்யுதா, இல்ல சட்டவிரோதமா தான் இயங்குதா, இல்ல இதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, என்னென்ன டேஞ்சரஸ் இருக்கு அப்படின்றத பத்தி எல்லாம் நம்ம இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம பைக் டாக்ஸியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷனை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம ஒரு பைக் வாங்குறோம், இல்ல கார் வாங்குறோம், எந்த வண்டி வாங்கினாலும் நம்ம பொதுவாக வாங்குறது ஒன்னு ஒயிட் போர்டு வாங்குவோம், இல்ல எல்லோ போர்டு வாங்குவோம். பைக்கில் எல்லோ போர்டு இது வரைக்கும் கிடையாது இல்லையா? அதனால நம்ம ஒரு கார் வாங்குறோம்னு வச்சுங்களேன், ஒரு ஒயிட் போர்டு வண்டி வாங்குறோம். அதாவது நாம சொந்த யூஸுக்கு தான் வண்டி வாங்க போறோம், அந்த சொந்த யூஸுக்கு யூஸ் பண்றதுக்காக வண்டி வாங்க போறோம் அப்படின்னு நம்ம ஷோரூம்ல சொல்லி அவங்க கிட்ட நம்ம ஒயிட் போர்டு ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணி எடுக்கிறோம். அதுக்கு உண்டான இன்சூரன்ஸ் தான் நம்ம கட்டுறோம், அதுக்கு உண்டான டாக்ஸ் கட்டுறோம், அதுக்கு உண்டான எல்லா டாக்குமெண்ட்டும் பண்ணி தான் நம்ம ஒயிட் போர்டு யூஸ் பண்றோம். அதே மாதிரி இப்போ நம்ம கமர்ஷியல் பிசினஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டாக்ஸி பிசினஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஒரு வண்டி எடுக்க போறோம் அப்படின்னாக்கா அவங்க அதுக்குண்டான இன்சூரன்ஸும் அதுக்குண்டான டாக்ஸ் பெர்மிட் அதுக்கு டாக்குமெண்டேஷன் தனியா பண்ணுவாங்க. இப்படி எல்லாம் பண்ணி தான் நம்ம ஒரு வண்டியை முதல்ல வாங்குவோம். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு பைக் டாக்ஸின்னு ஒன்று கிடையாது இல்லையா? டாக்ஸி பெர்மிட் பைக்குன்னு கிடையாது. அதுக்கு இப்போ நம்ம ஒரு பைக்கு வாங்க போகும்போது நம்ம ஒரு ஓன் யூஸுக்குன்னு சொல்லி தான் நம்ம வண்டி வாங்குறோம். அதாவது நம்மளோட பர்சனல் யூஸுக்காக வண்டி வாங்குறோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஒரு பைக் வாங்குறோம். கமர்ஷியல் யூஸுக்குன்னு சொல்லி ஒரு எல்லோ போர்டு பைக்கு இது வரைக்கும் இங்கே அப்ரூவல் பண்ணதும் கிடையாது, கவர்மெண்ட்ல கிடையவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம ஒயிட் போர்டு வண்டிக்காக தான் இந்த வண்டி வாங்குறோம். அந்த வண்டியை தான் நம்ம பைக் டாக்ஸியா யூஸ் பண்றோம். அது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்படி வாங்குற வண்டியை நம்ம பைக் டாக்ஸிக்குன்னு யூஸ் பண்ணும்போது அது முற்றிலும் சட்டவிரோதமாகத்தான் இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னாக்கா, நாம ஒரு ஒயிட் போர்டு வண்டியை டாக்ஸியா யூஸ் பண்ணும்போது ஒரு பாசஞ்சரை எடுத்துட்டு போய் நம்ம ட்ராப் பண்றோம், அதுல இருந்து பேமெண்ட் வாங்குறோம், அப்படி நாம சம்பாதிக்கிறோம். அது ஒரு கமர்ஷியல் பிசினஸ் ஆயிடுது. இந்த கமர்ஷியல் பிசினஸுக்கு கவர்மெண்ட் சைட்ல எந்த அப்ரூவலும் கிடையாது. அந்த கமர்ஷியல் பிசினஸுக்கு உண்டான பைக்கு கிடையாது அந்த வண்டி. ஏன்னாக்கா நம்ம அந்த வண்டிக்கு ஓன் போர்டுக்கு உண்டான இன்சூரன்ஸ் மட்டும் தான் நம்ம கட்டுறோம். அதே மாதிரி பெர்மிட்ன்றது அது உங்களோட ஓன் யூஸுக்கு உண்டான பெர்மிட் தான் இருக்கு. உங்களுக்கு பாசஞ்சரை ஏற்றிட்டு போறதுக்கு உண்டான பெர்மிட்டும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம அதை ஏற்றிட்டு போய் அது நம்ம பிசினஸா பண்றோம், கமர்ஷியலா யூஸ் பண்றது சட்டப்படி தப்பு தான். ஆனா கவர்மெண்டோட அப்ரூவலோட தான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த டாக்ஸி கம்பெனிக்காரங்களுக்கு சொல்லக்கூடிய பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபுட் டெலிவரிக்கு மட்டும் பைக் யூஸ் பண்ணலையா, அதுவும் கமர்ஷியல் தானே, அது யூஸ் பண்ணும்போது இதுக்கும் யூஸ் பண்ணலாமே அப்படின்ற ஒரு தோட்டில் அவங்க யோசிப்பாங்க. நம்ம ஓட்டுறவங்களும் அது நினைச்சுதான் ஓட்டுறோம். ஆனா ஃபுட் டெலிவரி ஆப் பண்றதும் சட்டவிரோதமா தப்பு தான். ஆனா அது ஓட்டுறதுக்கு இப்போ ஒரு ஃபுட் டெலிவரின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து ஒரு ஹோட்டல்ல இருந்து ஃபுட் வாங்கிக்கிட்டு வந்துட்டு ஒரு கஸ்டமர் வீட்டுல கொடுக்குறாங்க. அது ஒரு 10 ட்ரிப் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த வண்டி ஓட்டுறது அந்த வண்டியோட டிரைவரா தான் இருக்கும். அந்த ஓனரும் டிரைவரும் ஒரே ஆளா தான் இருக்கும். அதுல பாசஞ்சர்ஸ்ன்றது ஒரு ஆள் வரதே கிடையாது. அதுல அவங்களோட அந்த லோடு தான் எடுத்துட்டு போறாங்க. லோடு மீன்ஸ் அந்த ஒரு சின்ன சின்ன கவர் தான் எடுத்துட்டு போறாங்க. அது சட்டப்படி தப்பு தான் இருந்தாலும் அங்க இன்னொரு பாசஞ்சரா யாரும் வரல. அந்த லோடு மீன்ஸ் அந்த சின்ன சின்ன பார்சல் மட்டும் தான் அவங்க எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க. அவங்க வண்டி ஓனரே அந்த வண்டி ஓட்டுறதுனால அங்க நம்ம பார்க்கும்போது தப்புன்னு தெரிஞ்சா கூட அங்க நம்ம கொஞ்சம் கிளாரிஃபை ஆகலாம். ஏன்னா அவங்க வண்டியா வச்சுட்டு அவர் அந்த பார்சல் எடுத்துட்டு போய் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட விருப்பம் தான் அது. அதே கேட்டகரி தான் இந்த பைக் டாக்ஸிக்கு வரும்போது எப்படின்னாக்கா, ஆளுங்களை ஏத்திட்டு போறோம், பாசஞ்சர்ஸை ஏத்திட்டு போறோம். அப்படி இருக்கும்போது இப்போ என்ன சொல்லலாம், பாசஞ்சர் ஏத்திட்டு போறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்திட்டு போகலாம். போலீஸ்காரங்க பிடிக்கிறாங்க, இல்ல ஏதாவது பிரச்சனை வரும்போது என் ஃபேமிலி தான் என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்திட்டு போலான்னு வச்சுங்களேன். அப்படி ஏத்திட்டு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தான் உங்களுக்கு அதுல சிக்கல்கள் வர ஆரம்பிக்கும். இந்த ஃபீல்ட்ல நம்ம சிக்கல்கள் என்னன்னு பார்க்கும்போது மெயினா பார்க்க வேண்டிய விஷயம் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்றது, ஓன் யூஸுக்கு உண்டான இன்சூரன்ஸ் தான் நம்ம போட்டிருக்கோம். அதுல இது இல்லாம கமர்ஷியல் யூஸுக்கு கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு ஆக்சிடென்ட் ஆகும்போது, யாருக்கும் ஆக்சிடென்ட் ஆகாம இருக்கட்டும், சப்போஸ் ஆயிடுச்சுன்னாக்கா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணும்போது தான் உங்களுக்கு இதுல பெரிய சிக்கலே வரும். உங்களுக்கு நீங்க ஓன் டேமேஜுக்கு பண்ணிருப்பீங்க, தேர்ட் பார்ட்டிக்கும் பண்ணிருப்பீங்க, அதுதானே பர்சனல் இன்சூரன்ஸ்ல தான் வரும். அதாவது ஓன் போர்டுக்கு உண்டான இன்சூரன்ஸ்ல தான் வருது. ஆனா கமர்ஷியல் இன்சூரன்ஸ் பண்ணிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு பாசஞ்சர்ஸுக்கும் கவர் ஆகும். நீங்க உங்க ஃப்ரெண்டு தான் இல்ல உங்க ரிலேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணலாம்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. ஏன்னா சின்ன சின்ன அமௌண்ட் ஒரு 5000, 10,000, 1,00,000 ரூபாய்க்கு உள்ளனாக்கா இன்சூரன்ஸ் கம்பெனி மேபி பண்ணலாம். ஆனா பெரிய அமௌண்ட், ஏதாவது உயிருக்கு ஆபத்து வருது, இல்ல கை காலுக்கு ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா பெரிய அமௌண்ட் வரும். இந்த பெரிய அமௌண்ட் கிளைம் பண்ணும்போது இன்சூரன்ஸ் கம்பெனி தீவிரமா விசாரிப்பாங்க. நீங்க எங்க ஒர்க் பண்ணீங்க, நீங்க எங்க ஆன்லைன்ல இருந்திருப்பீங்க, நீங்க பைக் டாக்ஸி தான் ஓட்டி இருந்தீங்க அப்படின்னாக்கா பைக் டாக்ஸிக்கு கண்டிப்பா கிடையாது. ஏன்னா எல்லோ போர்டு கிடையாது உங்க வண்டி, கமர்ஷியல் டாக்ஸ் கட்டினது கிடையாது, கமர்ஷியல் இன்சூரன்ஸும் எடுத்தது கிடையாது. அதனால நீங்க ஓன் வண்டி வாங்கிட்டு
கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ணதுனால உங்களோட கிளைம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அது கஸ்டமருக்கு, உங்க வண்டியில வர கஸ்டமருக்கும் உங்களுக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்தும். இதுதான் இருக்கிறதுலே பெரிய சிக்கல். இதுக்கு நம்ம சொமாட்டோ, அந்த ஸ்விக்கி சொமாட்டோ எல்லாம் போல இருக்கிற ஃபுட் டெலிவரி ஆப் எல்லாம் இருக்கு பாருங்க. அவங்க எப்படின்னாக்கா அவங்க ஃபுட் டெலிவரிக்கு இந்த செயின் ஃபுல்லாவே ஒரு குரூப் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா அங்க பாசஞ்சர்ஸ் வரது கிடையாது, அங்க ரைடருக்கு மட்டும்தான். ரைடருக்கு மட்டும் ஒரு குரூப் இன்சூரன்ஸ் போடும்போது அவங்களுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஏற்பட்டுச்சுன்னா அந்த குரூப் இன்சூரன்ஸ்ல இருந்து எடுத்து கொடுப்பாங்க, கிளைம் பண்ணி கொடுப்பாங்க. ஆனா பைக் டாக்ஸில அப்படி இருக்காது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு சிக்கல்கள் இன்னும் அதிகமா வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அது பெரிய பிரச்சனையில கொண்டு போய் விடும். உங்களோட உயிருக்கும் உங்களோட உடமைகளுக்கும் எல்லாத்துக்குமே அது பெரிய நஷ்டத்தை உண்டாக்குறதுக்கு பெரிய சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சேஃப்டி தான் இதுல பெரிய பிரச்சனையா இருக்கு. அதாவது இந்த பைக் டாக்ஸில டிராவல் பண்ணக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு 20,000 25,000 ரூபாய்க்கு சம்பளம் வாங்கக்கூடிய ஆளுங்க. ஏன்னா இவங்களால ஒரு கால் டாக்ஸி டெய்லி பிடிச்சி போக முடியாது, ஆட்டோ புக் பண்ணி போக முடியாது, ஏன்னா அவ்வளோ பேமெண்ட் இடிக்கும் இல்லைங்களா. ஆனா பஸ்லயும் போக முடியாது, பஸ்ல டிராவல் பண்ணி தொங்கிட்டு இடிச்சுக்கிட்டு போக முடியாது, அவங்களுக்கு டைம் இருக்காது. ஆனா போய் தான் ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆப்ஷன் தான் இந்த பைக் டாக்ஸிங்கிறது. ப்ரைஸும் கம்மியா இருக்கு, அவங்களுக்கு கன்வீனியன்டா போக முடியுது. அவங்க அந்த ரிஸ்க் எடுக்கிறாங்க. ரிஸ்க் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சும் அவங்க அந்த பைக்ல டிராவல் பண்றாங்க. அவங்களையும் குறை சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அவ்வளோதான் இருக்கு. அதனாலதான் அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தெரிஞ்சுதான் இந்த பைக் டாக்ஸி கம்பெனிங்க இந்த இடத்துல அந்த பைக் டாக்ஸின்றது இறக்கியிருக்காங்க. அது மிடில் கிளாஸ் ஆளுங்க கிட்ட இருந்து பைசா எடுக்கிறதுக்கு. இந்த அவங்க என்னென்ன ரிஸ்க், இந்த இன்சூரன்ஸ்ல இருக்கிற ரிஸ்க் இருக்கு, அது இல்லாம திருடர்கள் கிட்ட இருக்கிற ரிஸ்க் இருக்கு. ஏன்னா வரவங்க இப்போ பைக் டாக்ஸியில் வராங்க, எல்லாரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பைக் டாக்ஸியில் வராங்க, புக் பண்ணி வர வண்டி கிடையாது. ஒருவேளை நம்ம புக் பண்ற வண்டி இருக்காது. சில பேர் நம்ம ஆட்டோ புக் பண்ணும்போது வேற ஆட்டோ வரும், ஆனா ஆளை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா வண்டி ரிப்பேரா இருக்கு, அதனால நான் இந்த ஆட்டோ எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போவோம், ஏன்னா அவங்களோட ஃபேஸ் நம்ம பாக்குறோம். ஆனா பைக் டாக்ஸியில வரும்போது வேற பைக் வரும், வேற ஆள் வரலாம். ஹெல்மெட் போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியாது அது ஒரு அவங்க யாரை எங்க கூட்டிட்டு போறானோ அப்படின்னு நம்மளுக்கு கன்ஃபார்மா சொல்லவும் முடியாது. அது இருக்கிறதுல பெரிய ரிஸ்க். இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுத்துதான் பாசஞ்சர்ஸ் வராங்க. ஏன்னாக்கா அவங்களோட ஃபைனான்சியல் ப்ராப்ளம்ஸ்னாலதான் அவங்க வராங்க. அவங்களையும் குறை சொல்ல முடியாது, நம்ம வண்டி ஓட்டுறவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால தானே அவங்க வண்டி ஓட்டுறாங்க. அவங்களுக்கும் நம்ம ஒரு 10 ட்ரிப் எடுத்தா ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கஷ்டத்துக்காக தான் அவங்க வந்து வண்டி ஓட்டுறாங்க. அவங்கள குறை சொல்ல முடியாது. முதல்ல இந்த பைக் டாக்ஸி நீங்க ஓட்டலாம், எப்படின்னாக்கா அதுக்கு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் படி ப்ராப்பரா டாக்ஸ் கட்டி ப்ராப்பரா இன்சூரன்ஸ் எடுத்து அதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து அப்ரூவல் வந்துடுச்சு அப்படின்னாக்கா தாராளமா நம்ம ஓட்டலாம். அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்லை. எல்லாத்துக்குமே ஒரு சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கும்போது நம்ம எதுக்கும் பயப்படாம தைரியமா ஓட்டலாம். இப்போ ஓட்டுறது பாத்தீங்கன்னா நீங்க ஓட்டுறவங்களுக்கும் பயணிக்கிறவங்களுக்கும் ஒரே போல ரிஸ்கான விஷயம்தான் இந்த பைக் டாக்ஸிங்கிறது. அது பல ஊர்லயும் நிப்பாட்டி இருக்காங்க. சென்னையில அதிகமா போயிட்டு இருக்கு. ஏன்னா நிறைய பேர் இங்க வந்துட்டு ஒரு பார்ட் டைம் ஒர்க் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. அப்பப்போ கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்றது தப்பே இல்லை, ஆனா அது சட்ட விரோதமா பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். இது ஏன் இப்படி சட்டவிரோதமா நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே அதிகாரிங்க கவர்மெண்ட். இந்த அதிகாரிகளும் கவர்மெண்ட் தான் இதுக்கு அப்ரூவல் கொடுக்கறது. சட்டவிரோதமான ஒரு தொழில், எந்த தொழிலா இருந்தாலும் சட்டவிரோதமான ஒரு தொழில் நடக்கணும்னா கவர்மெண்ட் நினைச்சதுன்னா சட்டவிரோதமான தொழில் செய்யலாம். அது ஏன் செய்ய முடியுதுன்றது உங்களுக்கே தெரியும். சட்டவிரோதமான தொழில் எப்படி நடத்திக்கிட்டு போறாங்க எந்த ஒரு பிரச்சனை இல்லாம அப்படின்றது மக்களுக்கு பொதுவாகவே தெரியும். ஏன் இப்படி நடக்குதுன்னு கவர்மெண்ட் ஏன் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, அதிகாரிங்க ஏன் கண்டுக்க மாட்டேங்கிறன்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓப்பனா சொல்ல வேணாம். அந்த மாதிரி அதிகாரிகளும் அரசாங்கமும் மாறி சிந்திச்சு மற்றவங்களோட வாழ்க்கையும், இதனால அடிப்படுறது டாக்ஸி ஓட்டுறவங்களோட வாழ்க்கை ரொம்பவும் பாதிக்கப்படும். அவங்களோட வாழ்க்கையும் பாதிக்கப்படுறதுனால இது பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. ஏன்னா வண்டி ஓட்டுறவங்களும் அவங்களும் ஒரு ஃபேமிலியை ரன் பண்றதுக்காக தான் ஓட்டுறோம். ஆனா அவங்கள குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் அவங்க சட்டத்துக்கு உட்பட்டு ஓட்டணும். ஏன்னா நம்ம டாக்ஸி ஓட்டுறவங்க ஆட்டோ ஓட்டுறவங்க எல்லாம் லைஃப் டாக்ஸ் கட்டி இன்சூரன்ஸ் கட்டி எஃப்சி பண்ணி ஸ்பீட் கவர்னர் போட்டு இதெல்லாம் பொல்யூஷன் எடுத்து எல்லாமே எடுத்து தான் நம்ம பண்றோம். இதெல்லாம் நம்ம வர சின்ன வருமானத்துல வச்சு பண்றோம். ஆனா பைக் டாக்ஸி ஓட்டும் போது எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அவங்க வாங்குற ஒயிட் போர்டு ஒன் போர்டு வண்டி வச்சுட்டு தான் இதெல்லாம் பிசினஸ் பண்ணி அவங்க ஒரு 500 1000 சம்பாதிக்கிறாங்க. அது சட்டத்துக்கு உட்பட்டு அவங்களையும் இந்த சட்டத்துக்கு உட்பட்டு நம்ம கமர்ஷியல் வெஹிக்கிள் பண்ற மாதிரி அவங்களும் பண்ணிட்டுனாக்கா அவங்களுக்கு பயப்படாம ஓட்டலாம், வரவங்களுக்கும் பயம் இல்லாம போகலாம், மற்றவங்களுக்கும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டு கொண்டு வர வேண்டியது யாரோட கடமைன்னு பாத்தீங்கன்னா அரசாங்கத்தோடதும் அதிகாரிகளோடதும் கடமை தான். அவங்க ஏன் மௌனமா இருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்களை எல்லாம் விட்டுட்டு நேர்மையான அதிகாரிகளும் அரசாங்கமும் இது நினைச்சு ரெடி பண்ணியாச்சுனாக்கா
இது ஒரு ப்ராப்பரான சேனல்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி நாம என்னதான் ஸ்ட்ரைக் பண்ணாலும் மற்றபடி என்ன பிரச்சனை பண்ணாலும் இதெல்லாம் மாற போறது ஒருபோதும் கிடையாது. அதுதான் என்னோட சைட்ல இருந்து இருக்கிற கருத்து. உங்க கருத்து என்னன்றது நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.